அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காடு, மலை, மரங்கள், ஆக்சிஜன், பூக்கள், வேர்கள், உதிர்ந்த இலைகள், பாசி பிடித்த தரை, ஈரப்பதமான சூழ்நிலை, அவ்வளோ ரம்யமான பொழுதுல இறைவன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இறைவன் நாடாம இப்படியான சூழல் கிடைக்குமா? அதுவும் நிம்மதியா கிடைக்குமா? நம்ம 10 பேரோட வருவோம், ஆளுக்கு ஒரு குடைச்சல் கொடுப்பாங்க, அந்த ட்ரிப்பே வீணா போயிடும். ஆனால் பரப்புரை களங்கள்ல ஒரு ஊர்களுக்கும் போகும்போது இது மாதிரியான சில இடங்களை பார்க்கக்கூடிய இந்த காத்துக்கு எல்லாம் சிலு 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 சிலுன்னு தலையாட்டுற அந்த ஷிவரிங் இருக்குல்ல, அதை கண்ணில் பார்க்கும்போது நம்ம மனசுலயும் இருக்கிற எல்லா கவலைகள், குப்பைகள், கழிவுகள்லாம் ஷிவரிங் ஆகி எல்லாம் வெளியே ஓடுது. அந்த காற்றும் தென்றலும் பேசிக்கொள்ளுகிற அந்த பரவச நட்பு அத்தனை அழகானது. இந்த சூழல்ல உட்காந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு. கடந்து வந்த 20 ஆண்டுகளை யோசிச்சு பார்க்குறேன். எத்தனை கனவுகள், எத்தனை கனவு அழிப்புகள், கனவு கலைப்புகள். கருக்கலைப்பு என்பது எத்தனை வலியோ அதை விட மிக அதிக வலி கனவு கலைக்கப்படுவது. நம்மளால இதை செய்ய முடியாது. நம்முடைய லட்சியமாக இது இருந்துச்சு, அதை நம்மளால செய்ய முடியாது. கனவு கலைப்பு என்பது கருக்கலைப்பை விட கொடுமையானது. என்னுடைய பல கனவுகள் கலைக்கப்பட்டிருக்கின்றன, உடைக்கப்பட்டிருக்கின்றன, நொறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இறைவன் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை இஸ்லாம் மூலமாக தந்தான். அதற்கு பிறகு என்னுடைய ஒவ்வொரு கனவாக நனவாக, அப்படி என்னங்க உங்களுடைய கனவு? பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு என்பது என்னுடைய கனவாக இருந்தது. நான் பாதுகாப்பா இருக்கணுங்கிறது என்னுடைய கனவா இருந்தது. இன்றைக்கு என்னை சுற்றி பெண்களுடைய சூழல், சகோதரிகளுடைய அரவணைப்பு, அன்பான தோழிமார்களினுடைய ஊக்கம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஹலாலான நிம்மதியான இதுதாங்க கனவு. ஒரு பெண்ணுக்கும் இதுதான் கனவு. கல்யாணம் நடக்குது, பிள்ளைகள் பெறுறோம், குடும்பங்கள் இருக்குது, ஆனால் நிம்மதி இருக்குதா அப்படின்னு பல இடங்கள்ல கேட்கும்போது அனுசரிச்சு சகிச்சு கொண்டு ஓட்டி கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு இருக்குதா? குடும்ப வன்முறை அப்படிங்கிறது இந்திய நாட்டுல எல்லா நாடுகளை விடவும் முன்னணியில முதல் இடத்துல நம்ம நிக்கிறோம். வெளியில நடக்கிற வன்முறை, சமூக வன்முறை புரிஞ்சுக்க முடியுது, வெளியில நடக்கிற வன்கொடுமை புரிஞ்சுக்க முடியுது. குடும்பத்துக்குள்ளேயே வன்கொடுமை செய்யறது யாரு? குடும்பத்துக்குள்ளேயே வன்முறை செய்யறது யாரு? அது என்ன குடும்ப வன்முறை? குடும்ப நீதிமன்றங்களுடைய வழக்குகள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்பவே முடியாது. கணவனா இப்படி செய்தான், அண்ணனா இப்படி செய்தான், தம்பியா இப்படி செய்தான், தகப்பனா இப்படி செய்தான், தாத்தாவா இப்படி செய்தான்ன்ற அளவுக்கு இந்த விகுதிகள் நமக்கு மிகவும் வலி நிறைந்த விகுதிகள். இவனா இப்படி செய்தான். ஏன்னா அதிகமாக நம்பி இருப்போம். அங்கிருந்து துரோகங்கள் வரும். நம்மளை உடைச்சு சுக்குநூறா தூக்கி எரிஞ்ச அந்த பொழுதுகள், குடும்ப நீதிமன்றத்தினுடைய வழக்குகள். இந்த கனவு கலைப்புகளை எல்லாம் தாண்டி ஒரு அங்கீகாரத்தை சமுதாயத்துல பெறணும். நமக்குன்னு ஒரு இடம். நான் இன்னாருடைய மகள், என்னோட தாய் தந்தைக்கு நான் சிறப்பை தேடி தரணும். என்னால ஜெயிக்க முடியும். என்னோட பேச்சு திறமை இருக்கு, எழுத்து திறமை இருக்கு. அதை சமூகத்துக்கு கொடுத்து ஒரு 4 பேரை மாத்தணும்னு நினைக்கும் போது மாத்த முடியல. ஏன் மாத்த முடியல? கனவெனவோ ரொம்ப அழகாத்தான் இருக்கு. ஏன் மாத்த முடியல? ஏன் மாத்த முடியலன்னா, என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது நிறைய இருந்துச்சு. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அமானிதம் பேணணும், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும், எளிமையா வாழணும், தியாகம் செய்யணும். இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று, அது மனிதனா இருந்தாலும், காசு பணமா இருந்தாலும், தங்கமாக இருந்தாலும், இந்த உலகத்தின் மீது இருக்கிற பற்றை எடுத்துட்டு தாமரை இலை மேல இருக்கிற நீர் போல ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ்ந்துட்டு, என் உலகம் மேல இருக்கு, அங்கதான் போறேன், என்னோட இடம் அங்கதான், இங்க சும்மா நான் டூர் வந்திருக்கிறேன் என்ற மனநிலையை உருவாக்கி கொள்வது. ஆண்கள் சார்ந்து ஹலால் மீன்ஸ் ஹலால். எப்படி சொந்த மச்சினனா இருந்தா கூட எப்படி ஹலால் ஹராம் பேணுதல், இந்த விஷயங்கள், மகரம் பேணுதல், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடைத்த பிறகு என்னுடைய வாக்கு அது சத்தியமாக மாற்றப்பட்டது. சத்தியமாக மாறுகிற பிறகு நம்ம சொல்றது நடக்குது, நம்ம நினைக்கிறது நடக்குது. பாதுகாப்பு சார்ந்த பெண்களுக்காக செய்யக்கூடிய வேலைகள் அமையுது என்றால், நம்மளை மாத்திக்காம நம்முடைய வாக்குல சத்தியம் வராது. நம்மளை தூய்மைப்படுத்தி கொள்ளாமல் நம்முடைய வாக்குல சத்தியம் வராது. நம்ம செதுக்கிக்கிறாம, தியாகம் செய்யாம நம்முடைய செயல்கள்லையோ வாக்குலையோ சத்தியம் வராது. சத்தியம் வராத வாக்கு எப்படி செயல்பாட்டுக்கு வரும்? இன்னைக்கு எவ்வளவோ பேர் பேசுறதை நம்ம கேட்கிறோம். எவ்வளவோ பேர் பேசுறாங்க. நான் எவ்வளவோ பேரோட பேச்சுக்களை எல்லாம் கேட்டிருக்கிறேன், எவ்வளவோ உரைகளை கேட்டிருக்கிறேன். ஆனால் அந்த உரைகள் எல்லாம் நம்மளை எங்க கொண்டு போச்சு, அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது
அவங்களோட வாழ்க்கையை உடைஞ்சு சுக்குநூறா சின்ன பின்னமா போயிருக்கிற நிலைமைகள், அவங்களே அதை ஃபாலோ பண்ணலைன்னு பார்க்கக்கூடிய நிலைமைகள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அப்புறம் எப்படி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்களை மாற்ற முடியும்? அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி மக்களை சீர்திருத்த முடியும்? அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்னால அவங்களே சீர்திருத்தமாகலையே, அவங்க சொல்றதுனால என்ன நடக்க போகுது? ஒரு பைசா பிரயோஜனத்துல அது நடக்க போறது கிடையாது. இது எனக்கு தெரிந்த போது என்னுடைய வாக்கு சத்தியமாக மாறியது. அதை என்னால உணர முடியுது. இது எப்போ மாறுச்சு? நான் எப்போ பொய் சொல்லாம இருக்கணும் அப்படின்னு வைராக்கியம் முடிவெடுத்தனோ அப்போ மாறுச்சு. நான் எப்போ பொய் சொல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது? பொய்யே சொல்லாத ஒரு மனிதர் இருந்தார். வாழ்க்கையில எது நடந்த போதிலும் அவர் பொய் சொன்னதே கிடையாது. அவர் வாய்மையாளர். அவரோட பேரே வாய்மையாளர். அப்படி ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய வாக்கு எல்லாம் சத்தியமாக இருந்தது. அவருடைய வாக்கு செயல்கள் எல்லாம் வெளிச்சமாக இருந்தது. அவர் பொய் சொன்னதில்லை. எனவே அங்கிருந்து அவருடைய இறை வாழ்க்கை பயணம் தொடங்கியது. அப்ப எனக்கு ஒரு பெரிய ஆசை, இந்த சீர்திருத்தத்தை தானே நம்மளும் செய்யணும்னு நினைக்கிறோம். வரதட்சணை இருக்கக்கூடாது, பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண் குழந்தைகளை அடிமையா நடத்தக்கூடாது, பெண் குழந்தைகளை கேவலப்படுத்தக்கூடாது, பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்துல உரிமை கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைகளுக்கு முழு கல்வி உரிமை கொடுக்கணும், பெண் குழந்தைகள் சந்தோஷமா நல்லபடியா வளரணும், ஆரோக்கியமான சூழல்ல இருக்கணும், அன்பு செலுத்தப்பட்டு வளரணும், பாலியல் வன்கொடுமை இருக்கக்கூடாது, விபச்சாரம் இருக்கக்கூடாது. இதுதானே நம்மளோட ஆசைகள். இதற்காகத்தானே வேலை செய்யறோம். எனவே இந்த கனவுகள் நிறைவேறணும் அப்படின்னா முதல்ல நான் போய் சொல்லக்கூடாது. நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை நான் படிக்கும்போது அந்த சீர்திருத்த செய்திகளை என்னுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு போகும்போது ஒரு கிளென்சிங் நடந்துச்சு. முதல் கட்டமா அப்படியே தூய்மையாச்சு. அதுக்கப்புறம் நானும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் தானா வந்துச்சு. அது உடனே சாத்தியப்பட்டுறல, கொஞ்சம் கொஞ்சமா தான் நடந்துச்சு. உடனே இப்படியே நடந்துட்டா என்ன அப்படி மனுஷனுக்கு சாத்தியமானு எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அது சாத்தியமாச்சு. பொய் சொல்லக்கூடாது, வாய்மையாளரின் உம்மத், வாய்மையை கடைபிடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் சத்தியமாக கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. அதன் வழியாக பல கனவுகள் ஈடேறிச்சு. இத்தனை ஆண்டு காலம் நான் என்ன படித்தேனோ, என்ன புரட்சியாளர்களுடைய வரலாற்றை படித்தேனோ, என்ன தியாக வரலாற்றை படித்தேனோ, பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக, பெண்களுடைய சமூகத்தின் பாதுகாப்புக்காக நான் ஒரு கனவுகள் வச்சிருந்தேன்ல, அதுல 1% இறைவன் இந்த 3 ஆண்டுகளில் நிறைவேற்றி தந்திருக்கிறான். சுபஹானல்லாஹ். அவன் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அவனுக்கு தான். 1% நிறைவேற்றிட்டான். இன்னும் 99% இருக்கு. அந்த 99% மிகப்பெரியது. அதுக்குரிய சூழ்நிலை எனக்கு இருக்குமா இனி தெரியல. அது நடக்குமா எனக்கு தெரியாது. எத்தனை காலம் நான் இந்த பூமியில் உயிரோடு இருக்க போகிறேன் எனக்கு தெரியாது. அந்த கனவுகள் எல்லாம் நனவாகி, கல்வி சிக்கல்கள் எல்லாம் இல்லாம, கல்வி சமத்துவமாகி, பெண் பிள்ளைகள் பாலியல் ரீதியாக விடுதலை அடைந்து, ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும், ஹலாலான் ரசூல்லா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது போல பெண்கள் விடுதலை அடைந்து, குடும்ப வன்முறை இல்லாத ஒரு சமூகம் கட்டமைக்க, ஒரு பெரிய சமத்துவ உலகம் கட்டமைக்கப்படணும், ஹலாலா கட்டமைக்கப்படணும், உடை ஒழுங்கோட கட்டமைக்கப்படணும். ரசூல்லா எதையெல்லாம் கட்டுப்படுத்த சொன்னாங்களோ அந்த கட்டுப்பாடுகளோடு அது அமையணும். அவருடைய கனவு மிகப்பெரியது. இன்னும் 99% இருக்கு. என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் இறைவன் படைத்து தந்த இந்த மரம், செடி, கொடி, தென்றல், இலைகள், வேர்கள், வானம், 7 வானங்கள், இந்த எல்லாத்தையும் கண்ணில் பார்த்தபடி கண்ணில் பார்க்க முடியாத என்னுடைய இறைவனை நினைத்து நான் கேட்கிறேன், யா அல்லாஹ், நான் மரணிக்கும் வரைக்கும் இந்த கனவுகள் ஊடாகவே நடந்து நடையோடு, உடையோடு, ஈமானோடு, கலிமாவோடு, கலிமா ஷஹாதத்தோடு இந்த உலகத்தை விட்டு நான் வரணும். அது வரைக்கும் இந்த மக்களுக்காக, இந்த பெண்களுக்கான, குழந்தைகளுக்கான இந்த பணியை நான் செஞ்சு கொண்டு நான் வரணும். நான் எதை பரப்புரை செய்கிறேனோ அதன்படி நான் வாழணும். நான் வாழ்றபடி பேசணும். அதற்கான செயல்களில் ஈடுபடணும். என்னை ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அல்லாஹ்ட்ட சொல்லிக்கினேன். நான் அல்லாஹ்வுக்கான, படைத்த இறைவனுக்கான, இந்த பூமியின் சீர்திருத்த பணிகளுக்கான ஒரு சீர்திருத்தவாதி, சீர்திருத்த செயல்பாட்டாளர். என் செயல்கள் வழியாக அந்த உதவிகளை மக்களுக்கு கடத்தணும்னு நினைக்கிறேன். இருக்கிற இடத்துல இருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன நம்பிக்கையை ஏற்படுத்திட முடியாதான்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் வல்ல ரஹ்மானுடைய மன்றத்தில் முன்வைக்கிறேன். யா அல்லாஹ், நீ உள்ளங்களை அறிந்தவன், பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறவன். உட வெளிச்சத்தை எங்கள் மீது நீ பாய்ச்சுவாயாக. குறிப்பா விதவைகளையும், கைவிடப்பட்ட பெண்களையும், சிங்கிள் மதர்ஸ், தனியா இருந்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய கஷ்டம் இருக்குல்ல,
வறுமையான சூழ்நிலையில ரொம்ப கஷ்டங்க. குறிப்பா இந்த ஆண்டு வருகிற ரமலான் விதவைகளுக்கும் கைவிடப்பட்ட பெண்களுக்குமானதாக அவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யணுங்கிறதுல அதிக கரிசனம் கொண்டு நான் முன்னெடுக்கிறேன். ரஜப் மாதத்துல விதைப்பு பணிகளை அப்படிதான் செஞ்சோம், அவர்களுக்கான உதவிகள். இது ஷாபான், இந்த ஷாபான்ல கிட்டத்தட்ட 5 நாளை கடந்துகிட்டு இருக்கோம். இறைவன் நாடினால் அழகிய ரமலானை அடையக்கூடிய அழகிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் இறைவன் தருவானாக, இன்ஷா அல்லாஹ். அந்த அழகிய ரமலான்ல விதைக்கக்கூடிய பணிகளுக்கு இப்ப நீர் ஊற்றணும். ரஜப்ல விதைச்சோம், இப்ப ஷாபான்ல நீர் ஊற்றணும். அதுலயும் விதவைகள் கைவிடப்பட்ட பெண்கள்னு தான் என்னுடைய கவனம் இருக்கு. அடுத்து ரமலான், அதுலயும் அப்படிதான் இருக்கணும்னு நியத்து வைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் பார்க்கக்கூடிய அவங்களோட வரலாறுகள் எல்லாம் ரொம்ப வலிக்குது. ஒரு பெண்ணாக இருந்து கணவனை நேசித்து கணவன் அழகா பார்த்து, சில பேர் குடிச்சு கைவிட்டு விபச்சாரம் செய்து இதெல்லாம் கடந்து கடைசியில கணவன் இறந்து போக அந்த பெண்கள் எவ்வளவு தனிப்பட்ட முறையில அன்பு ரீதியிலும் சரி, உளவியல் ரீதியிலும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, இந்த சமூகத்தை அணுகிற வாழ்க்கையும் சரி மிக கொடுமையானது, பெரிய சவாலானது. கண்டிப்பா நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு இருந்தாதான் அவங்க எல்லா தரத்திலையும் வசந்து வர முடியும். அதுக்கான வேலைகளை செய்யணும்னு நியத்து வச்சேன். அப்படி நான் தொடங்கினதுதான் உதவிக்கரம் உடல்நல அங்காடி, இது தோழியர் அங்காடி. முதல்ல இந்த விதவை பெண்மணிகள் சேர்ந்து பூண்டு தொடங்கலாம், பூண்டு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. பிறகு அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு முடிவு பண்ணோம். இனி என்னுடைய ஒவ்வொரு மேடைகளுக்கும் பூண்டு, கருப்பட்டி, என்கிட்ட என்ன பொருள்லாம் நல்ல பொருட்கள் இருக்கோ, விதவை பெண்மணிகளுக்கான விஷயங்கள், அதை எல்லாத்தையும் கையில கொண்டு போகணும், மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒவ்வொரு கூட்டமும் இனி விதவை பெண்மணிகளுக்கான வாழ்வாதாரத்துக்கானதாக நிச்சயம் இருக்கணும்னு நான் நியத்து வைக்கிறேன். முதல்ல பூண்டு, அதுல ஒத்தப்பூடுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசு. அவருடைய மருத்துவ பலன்களை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு பிறகு கருப்பட்டி, இந்தியாவிலேயே கருப்பட்டிக்காக அக்மார்க் பெற்ற ஒரு நிறுவனத்திலிருந்து நம்ம அதை கொள்முதல் செய்து வெளியிடுறோம். அடுத்து மரச்செக்கு எண்ணெய்கள், இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 13 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய, அமெரிக்காவுக்கு எண்ணெயை ஏற்றுமதி செய்வதற்கான தனி சான்றிதழ் பெறணும், குவாலிட்டி. அந்த குவாலிட்டி சர்டிபிகேட்டை அவங்க வச்சிருக்காங்கன்றது அவ்வளோ ஆச்சரியம் எனக்கு. ISO தரச்சான்றிதழ் பெற்ற நிறுவனத்திலிருந்து கொள்முதல் செஞ்சு உதவிக்கரம் மரச்செக்கு எண்ணெய்கள். இப்ப இதுகளை ப்ரொமோட் பண்ற அதே சமயத்துல, உணவுப் பொருட்கள் சார்ந்து ப்ரொமோட் பண்ற அதே சமயத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை கொண்டு போய் சேர்க்கணும். அது நான் 100 ரூபா சேர்த்து வச்சு விற்கணும். அந்த 100 ரூபா லாபம் இந்த விதவை பெண்மணிகளுக்கு போகணும். கடைகள்ல உங்களுக்கு அது 500 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா என்கிட்ட அது 700 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஆனால் இதை நீங்கள் வாங்குங்கள்னு நான் பரிந்துரை செய்யறேன். காரணம், ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை, ஒரு கைவிடப்பட்ட பெண்மணியினுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, மருத்துவம், அவளை தாங்கி பிடிக்கிற வேறாக நம்ம இருக்கணும். அதனால இவற்றை வாங்குங்கள், என்னோட ரெக்கமெண்டேஷன். இன்னொரு பக்கம் பிளெயின் ஃபர்தா, பிளெயின் ஹிஜாப், நீளமான ஷால், இந்த 3ஐயும் நான் தொடர் பிரச்சாரமாக செஞ்சு கொண்டு வரேன். எனவே அந்த வேலையும் இப்போ நானே கையில் எடுத்திருக்கிறேன். பிளெயின் ஃபர்தா, பிளெயின் மக்கனா, ரொம்ப நீளமான மக்கனா, ரொம்ப நீளமான ஷால், இந்த 3 விஷயத்தையும் கல்கத்தா காட்டன் ஷால், இந்த விஷயத்தையும் இந்த பக்கம் உடை சார்ந்து நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நல்ல விஷயங்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் ஒண்ணு. 2வது, விதவை பெண்மணிகள், கைவிடப்பட்ட பெண்மணிகளுக்கு ஒரு நல்ல பிசினஸ் அமைச்சு கொடுத்து அவங்கள நம்பிக்கையோட கொண்டு வந்து அதுக்கான டெக்னிக்ஸை சொல்லி கொடுத்து, ஒரு விதவை பெண்மணிக்கு 5000 ரூபாய் ஸ்பான்சர் வாங்கி ஒரு பூண்டு கொடுக்குறோம்னா, அந்த விதவை பெண்மணியை சுற்றி 5 இருந்து 20 பெண்மணிகளை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்கள்ட்ட பூண்டு கொடுக்குறோம். வெறுமனே அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம பூண்டு கொடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றது இல்லை. நம்முடைய பசியாற்றும் திட்டத்தினுடைய கோஆர்டினேட்டர்ஸ் யாராவது அங்க 10 பெண்கள் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அந்த 10 பெண்கள் இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்ச 10 பெண்கள் அவங்கள்ட்ட வாங்கினாலே 20 கிலோ பூண்டு முடிஞ்சது, வேலை முடிஞ்சு. நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறோமே தவிர அவங்கள உருக்குலைக்க கூடாது இல்லையா? எனவே உதவி செய்வதற்கான கருவிகளையும் தேர்ந்தெடுத்து கொடுத்து இந்த பணிகள்ல நம்ம அவங்கள இணைக்கிறோம். என் கனவு முன்னாடி, என் கனவு பெருசுன்னு ஆரம்பிச்சேன். என்னுடைய இந்த கனவு மிக பெருசு. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 1000 விதவை பெண்மணிகள், கைவிடப்பட்ட பெண்மணிகள், அவர்களை கொண்டு ஒரு மாநாடு நடத்தணும். அவங்க அத்தனை பேரும் ஹலாலான வாழ்க்கையில நிக்கணும். படைத்த இறைவன் எங்களை வழி நடத்துறான், அவனோட துணையோடு நாங்க இவற்றை இந்த வாழ்க்கையை அணுகிறோம், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு என்ற தரங்கம் சொல்லணும். எல்லாமே கவலையும் பிரச்சனையும் பஞ்சாயத்துமாக இருக்கக்கூடிய அப்படின்னு பேசுற இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு அரங்கமாக அந்த அரங்கம் இருக்கணும். எங்களுக்கு இந்த உலகத்துல எந்த கவலையும் இல்லை, எங்க பார்த்தாலும் ஹராமான விஷயங்கள், ஒழுக்க கேடுகள், வழிகேடுகள்,
யார் வேணாலும் யாரு கூட வேணாலும் போகலாம் அப்படிங்கிற நினைப்பு, பெற்ற தாய் தகப்பனை பற்றி துளி கூட நினைக்காம ஒரு காலேஜ் பையை மாட்டிக்கொண்டு போகக்கூடிய விஷயங்களை பீச்சில் பாக்குறோம், பார்க்ல பாக்குறோம், எல்லா இடத்திலும் கழிசடைகளை பார்க்க தான் செய்யறோம். ஆனால் எனக்கு துணையே கிடையாது, நான் படைத்த இறைவனை நம்பிக்கொண்டு இதோ என்னோட பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்குறேன், நான் வியாபாரம் செய்யறேன், ஒழுக்கமா இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய பெண்களை கொண்டு ஒரு அரங்கத்தை கட்டமைக்கணும். அவங்க சொல்லணும் இந்த உலகத்துக்கு ஒழுக்கம்னா என்ன, நேர்மைனா என்ன, எப்படி பேணுதலா இருக்க முடியுங்கிறத அந்த அரங்கம் சொல்லணும். அப்படி ஒரு அரங்கத்தை கட்டமைச்சு இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும், இப்படி வாழ்ந்தா இப்படி வாழணும், இல்லைன்னா செத்துருங்க அப்படின்னு சொல்லணும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு அரங்கத்தை கட்டமைப்பது என்னுடைய கனவு. அதற்காக என்னுடைய வாழ்க்கை பிரச்சாரத்தை நான் தொடங்கி முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து அப்படி நான் ஸ்ட்ராங்கா நியத்து வைக்கிறேன். இந்த உதவிக்கரம் உடல்நல அங்காடி, இது தோழியர் அங்காடி அப்படிங்கிற இந்த தருணத்துல இருந்து நான் நிச்சயமாக அப்படி ஒரு விஷயத்தை கட்டமைக்க இறைவன் எனக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோட இன்னும் ஒரு ஓராண்டு காலம் அதற்குள்ள இந்த மாநாடு நடத்தணும். 1000 விதவை பெண்கள், கைவிடப்பட்ட பெண்மணிகளை ஒன்றிணைத்து நம்மளோட பிசினஸ்ல அவங்கள சேர்த்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கருவிகளாக நம்ம நின்று அவங்களையெல்லாம் முழுக்க எங்கெங்கயோ இருந்து கிராமங்கள்ல இருந்து ஒருங்கிணைச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் சிறப்பா மோட்டிவேட் பண்ணி நாங்களும் தைரியம் அந்த உலகத்துல வாழ்றோம்னு அவங்க அறிவிப்பு செய்யக்கூடிய அரங்கமாக அந்த அரங்கம் இருக்கணும். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒழுக்கம் சார்ந்தும் வழிகேடு சார்ந்தும் கோவப்பட்டு பேசுனது நீங்க கேட்டிருப்பீங்க. 2 பேர் போறாங்க டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு, கையில 2 வீலரோட ஹெல்மெட், இன்னொருத்தி மாஸ்கை போட்டுட்டு, கொரோனா அப்ப கூட மாஸ்க் போட்டிருக்க மாட்டாளுங்க. ஆனா இந்த மாதிரி தருதலைகளோட போகும்போது நல்லா மாஸ்கை போட்டுக்கிட்டு போறா, தலையை ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கிறா, ஒரு லெகின்ஸை போட்டுக்கிட்டு இப்ப காலேஜ் போய் மாட்டிட்டு ஏறுதுங்க படிக்கட்டுல தருதலைகள். என்ன செய்யறது? அந்த பையனோட தாய், அந்த பிள்ளையோட தாய் என்ன நினைச்சு அவங்களை இன்னைக்கு வெளியே அனுப்பியிருப்பாங்க காலேஜுக்கு. வைத்தறிச்சலும் வேதனையுமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் ஒழுக்கம்னா என்ன, ஹலால்லாம் என்ன. இன்னைக்கு நீங்க போயிட்டீங்க சந்தோஷமா உடல் சார்ந்த இச்சைகளுக்காக போயிட்டீங்க, நாளைக்கு உங்க நிலைமை, இன்னும் 5 வருஷம் கழிச்சு நடுத்தருவுல நிற்கும் போது உங்க நிலைமை, வயிற்றில் பிள்ளையோட நடுத்தருவுல போய் அபாஷனுக்காக கருவ கலைக்கணும் ஆஸ்பத்திரியில போய் நிற்கும் போது உங்க நிலைமை, இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு தெரியறது கிடையாது. அவனை குடிச்சு போட்டு அடிக்கும் போது உங்க நிலைமை, அதெல்லாம் தெரியறது இல்லை. இன்னைக்கு ஜாலியா எல்லாரும் ஏமாத்திட்டு அங்க போறோம்னு 2 பேரும் மேல ஏறி இருக்கிறாங்க. அதை பார்த்து கொண்டேதான் இந்த கவலையில பேசுறேன். எனவே நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது, ஹலாலா வாழ்றதுக்கும் ஒழுக்கமாக இருப்பதற்கும். இறைவன் ஹலால்னு சொன்னபடி ஹலால், ஹராம்னு சொன்னா அதை தடுத்து கொண்டு வாழ்றதுக்குமான ஒரு கூட்டத்தை நம்ம தயார் பண்ண வேண்டி இருக்குது. அந்த சிறு கூட்டம் கியாமத் நாள் வரைக்கும் பணி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இதுக்கு நடுவில் நிறைய விமர்சனங்கள், கேவலங்கள். என்னம்மா பூண்டு விற்க போயிட்டியா, என்னம்மா கருப்பட்டி விற்க போயிட்டியா, என்னம்மா கேவலமா பேசிட்டு இருக்க, உங்களை நாங்க வீடியோ நீங்க பேசுறதை கேட்கறதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணோம், நீங்க பூண்டு விற்கிறதுக்கு நீங்க கருப்பட்டி விற்கிறதுக்குலாம் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணல. ஆனா மடக்கூட்டமே நான் எனக்காக விற்கல, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு இது கூடுதல் பாரம். இந்த உலகத்துல ஒவ்வொன்றுமே எனக்கென்று எதுவும் தேவையில்லை. எனக்கான தேவை இறைவன் நேரடியாக இறக்குவான், அது என்னோட நம்பிக்கை. இது செய்யறது என்னுடைய பெண் இனத்திற்காக. நீங்களும் அதை கூட ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஸ்டாண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா போங்க. அந்த விமர்சனங்களை எல்லாம் வழக்கம் போல கடந்து போற மாதிரி நான் பாட்டு கடந்து போயிட்டே இருப்பேன். இறைவன் எனக்கு அழகான சாரலையும் சாமரத்தையும் தென்றலையும் குளிர்ச்சியையும் உள்ளத்துக்கும் உடலுக்குமா தந்து என்னை கூட்டிட்டு போயிட்டே இருப்பான். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்க இருந்து மரணிச்சு போனா அங்க அல்லாவை சந்திச்சு இந்த பாரு இதெல்லாம் உனக்கு தான் சொந்தம்னு அல்லாஹ் எனக்கு காட்டணும். குரான்ல நான் படித்தனே, பூமியில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான்னு கேட்கும்போது அந்த இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் என்னவெல்லாம் உனக்கு சொந்தம்னு காட்டினானோ, அந்த 3000 தங்க காசையும் அல்லாவுக்காக கொடுத்த பிறகு, ஏழைகளுக்காக கொடுத்த பிறகு, தான் உணவுக்கும் உடைக்கும் வழி இல்லாமல் மரணித்த போது அந்த நல்லடியாருக்கு அல்லாஹ் என்னவெல்லாம் கையில கூட கூட்டிட்டு போய் தன்னுடைய நண்பனை காட்டினது, அந்த ஞாபகங்கள் வருது இல்லையா, படிச்ச ஞாபகங்கள், அதுல பேராசை வைக்கிறேன் நான். அல்லாஹ் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீயும் எனக்கு எல்லாத்தையும் காட்டணும், இதெல்லாம் உனக்கு தான் சொந்தம்னு நீயே கூட்டிட்டு போய் காட்டணும் எனக்கு. அல்லாஹ் சொல்லுவான், அன்னைக்கு அங்க உட்காந்து அந்த மரங்களுக்கு நடுவுல காட்டுக்குள்ள உட்காந்து பேசினியே, அப்ப நான் கேட்டுட்டு இருந்தேன் தானே நீ நம்புன, அந்த பொழுது வந்துருச்சு பத்தியா அப்படின்னு அல்லாஹ் அன்னைக்கு சொல்லும் போது சுப்ஹானல்லாஹ், உள்ளத்தை அவனே தூய்மைப்படுத்தணும், அந்த உள்ளத்திலிருந்து அவனே வேலைகளை வாங்கணும். அதை டோட்டலா சரண்டர் பண்றோம். ரொம்ப நாள் கழிச்சு உட்காந்து அமர 20 ஆண்டுகளை திரும்பி பார்க்கிறேன். எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு நம்பிக்கை துரோகங்கள், எவ்வளவு கேடுகெட்ட மனிதர்கள், எவ்வளவு ஒழுக்கத்தை வித்துட்டு எல்லா வேலையும் செய்யக்கூடிய வாழ்க்கைகள், எவ்வளவு பொய்கள், எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு அலட்சியங்கள், பொய்யும் புரட்டும் தவிர அந்த உலகத்துல நான் 20 வருஷமா எதையும் பார்க்கலையே. அவ்வளவையும் கடந்து 20 வருடத்துல தகப்பனாரும் போன ஆண்டு மரணிச்சிட்டாரு. தான் யாரென்றே 6 ஆண்டுகள் தெரியாம இந்த உலகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடை பெற்று போயினார். என் மகளை எப்படியாவது ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார்.
இன்னைக்கு இருந்திருந்தால், அவருக்கு நல்ல நிலைமை இருந்திருந்தா பார்த்திருப்பார். மக எப்படி தான் ஆசைப்பட்டதை போல ஒரு வாழ்க்கையில நிம்மதியா தன் மகள் எப்படி இருக்காங்கிறத பார்த்திருப்பார். இதுக்கு அவருக்கு இந்த பூமியில வாய்ப்பு இல்லாம போச்சு. அவருக்காக நான் நிறைய துவா செய்றேன். அவர் சொன்ன ஷஹாதாவை இறைவன் பொருந்திக்கணும் அப்படின்னு நிறைய துவா செய்றேன். மற்றபடி இந்த உலகத்துல இன்னைக்கு நம்ம அனாதையா இருக்கலாம். எவ்வளவோ இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்ற வார்த்தை பின்னாடியே கூட வரும் இதை நினைக்கும் போது. இந்த 20 ஆண்டுகள் எனக்கு தந்த வலி வேதனைகள், இந்த 3 ஆண்டுகள்ல இஸ்லாம் எனக்கு தந்த வெளிச்சங்கள், சுபஹானல்லாஹ், ஒப்பிட முடியாத 2 துருவங்கள். அப்படி வெளிச்சத்தை இறைவன் எனக்கு தந்தான். உங்களோட இந்த விஷயங்கள் நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன். கடைசியா நிறைவு செய்யும் போது ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்யறேன். நம்பிக்கையோட இருங்க, வாழ்க்கை ஒரு நாள் மாறும். நீங்க நினைச்ச மாதிரி நிம்மதியா. இன்னைக்கு நான் அந்த காடு முழுக்க சுத்தி இருக்கிறேன். அவ்வளவு மரங்களோடையும் பேசினேன், அவ்வளவு அருவியோடையும் பேசினேன். அருவி சத்தம் காதுகள்ல கேட்டுக்கொண்டு இருக்கதான் உங்களுக்கு இந்த பதிவை நான் செய்யறேன். சுபஹானல்லாஹ். அந்த நீரோட சத்தத்தோட தான் இந்த காணொளி முழுக்க நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அவ்வளவு நிம்மதியான இந்த பொழுதை எனக்கு தந்த இறைவன் மகத்துவமானவன். நிம்மதியற்ற பொழுதுகள் இருக்கும்போது இப்படி ஒரு நிம்மதி என் வாழ்க்கையில வரும்னு நான் நினைச்சு பார்த்தேன்னா இஸ்லாம் தெரியாத போது, குரானுக்கு ஸ்பெல்லிங் கியூல தான் ஆரம்பிக்கும்னு தெரியாத போது நான் நினைச்சு பார்த்தேனா? இல்லையே. நிம்மதி வரும், நம்புங்கள். நமக்காக வாழாம பிறருக்காக வாழணும்னு நினைக்கிற போது அந்த நிம்மதி வரும். எனவே பிறருக்காக வாழ்வோம், கஷ்டப்படுற மக்களுக்காக வாழ்வோம், அவங்களுக்காக உதவி செய்வோம். நம்ம கிட்ட இருக்கிறத இறைவன் தந்ததை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு போவோம். இறைவன் நமக்கு நிறைய பரக்கத் செய்வோம். எல்லாத்துலேயும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைகிற பாக்கியத்தை அனைவருக்காகவும் கேட்டவளாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.